இந்த தவ காலத்தில் எங்களோடு பயணம் செய்யும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித யோவான் எழுதிய நற்செய்தி முதல் அதிகாரம் 11வது இறை வார்த்தை. அவர் தமக்கு உரியவர்களிடம் வந்தார், அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று இந்த இறை வார்த்தைகள் சொல்லுகின்றன. தாவீதின் வழிமரபில் யூத குலத்தில் இயேசு மனிதனாக பிறக்கிறார். ஆனால் யூதர்கள் தங்கள் குலத்திலே கடவுளின் மகனாக பிறந்த அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று இந்த இறை வார்த்தைகள் சொல்லுகின்றன. ஏன் யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை? யூதர்கள் ஒளியை விட இருளையே அதிகம் விரும்பினார்கள் என்று புனித யோவான் எழுதிய நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 19ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. யூதர்கள் ஒளியாம் இயேசுவை விட இருளாம் சாத்தானோடு இணைந்து வாழ்வதை விரும்பியதால் அவர்களால் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நானே உலகின் ஒளி என்று சொன்ன ஆண்டவர் இயேசு இந்த உலகிற்கு ஒளியாக வந்தார் என்று புனித யோவான் எழுதிய நற்செய்தி முதல் அதிகாரம் 9ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. ஆனால் யூதர்கள் ஒளியாம் இயேசுவோடு இணைந்து வாழ்வதை விட இருளாம் சாத்தானோடு இணைந்து வாழவே விரும்பினார்கள் என்று அந்த இறை வார்த்தைகள் தெளிவாக சொல்லுகின்றன. ஒளி கடவுளை குறிப்பதாகவும் இருள் சாத்தானை குறிப்பதாகவும் திருத்தூதர் பணிகள் நூல் 26ஆம் அதிகாரம் 18ஆம் இறை வார்த்தை தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுள் தன் சொந்த பிள்ளைகளாக தேர்ந்து கொண்ட யூதர்கள் கடவுளின் ஒரே மகனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரோடு இணைந்து வாழ விரும்பாமல் கடவுளின் எதிரியாகிய சாத்தானோடு இணைந்து வாழ விரும்பியதாக இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன. இன்று கடவுள் நம்மையும் அவருடைய சொந்த பிள்ளைகளாக தேர்ந்து கொண்டிருக்கிறார். நாம் யூதர்களைப் போல் வாழக்கூடாது என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லுகின்றன. ஏனென்றால் இயேசுவோடு நாம் இணைந்து வாழும் போதுதான் இயேசுவோடு இணைந்த நிலையில் இறப்போம். இயேசுவோடு இணைந்த நிலையில் இறக்கிற மக்கள் தான் பேறு பெற்றவர்கள் என்று திருவெளிப்பாடு புத்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தவ காலத்தில் நோன்பிருந்து செபித்து எல்லா பாவத்தையும் விட்டு விலகி மனம் மாறி கடவுளை நோக்கி திரும்பிய நாம் வரப்போகிற நாட்களில் இயேசுவோடு இணைந்து வாழ்வோம், இயேசுவோடு ஒன்றித்து வாழ்வோம். அப்பொழுது நாம் விண்ணக ராஜ்யத்தை நாம் சொந்தமாக்கிக் கொள்வோம். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை எங்கள் கண்கள் காணும்படி செய்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா, இந்த நாளிலும் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள் இயேசுவோடு இணைந்து வாழும் போதுதான் அந்த விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ள முடியும் என்று உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே. அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ள உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் வரப்போகிற நாட்களில் உம் மகன் இயேசுவோடு இணைந்து இயேசுவோடு ஒன்றித்து நாங்கள் வாழும் போது அப்பா, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அப்பா, இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசீரால் மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.